இறைவனோட படைப்புல இந்த உலகம் எப்படி இரவு பகல் அப்படின்னு சுத்துதோ அது போலதான் நம்மை சுற்றி நல்லது கெட்டதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. நல்லது நடந்தா அதை அதிர்ஷ்டம்னு சொல்றோம், கெட்டது நடந்தா அதை துரதிர்ஷ்டம்னு சொல்றோம். நல்ல சக்திகளை தெய்வாதீனமாகவும் கெட்ட சக்திகளை பேய் பிசாசாவும் நான் நம்புறோம். இந்த பேய் பிசாசு இது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்யற ஒரு சில நபர்கள் காட்டும் குறிப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த பேய் பிசாசு ஆவி ஆத்மா இதெல்லாம் ஒரு வகையான தனிப்பட்ட மனுஷனோட கற்பனைன்னு சொல்றாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி. ஆனா ஒரு சிலர் இம்மாதிரியான நடவடிக்கைகளை நிரூபணம் செஞ்சிருக்காங்க. இந்த திகில் நிகழ்ச்சியில நாமளும் நம்மில் பல பேருடைய உண்மையான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சொந்த ஊரை விட்டுட்டு வந்து வேற ஊருக்கு வேலை செய்யறதுக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ வரும் பொழுது ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இல்லை ஒரு வீட்டை ரெண்டல் எடுத்து தங்குறது ஒரு புது மாதிரியான அனுபவம். குறிப்பாக சொல்லணும்னா கல்லூரி இல்லை யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு புதுமையான அனுபவம். படிப்பு முடிஞ்சு அவங்க வேற வேற இடங்களுக்கு வேலைக்கு போகும் பொழுது இந்த நினைவுகளை நினைச்சு பார்க்கும் பொழுது அதை மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துற நினைவுகளாக இருக்கும். ஆனா இந்த சுகமான நினைவுகளோடு சில திகிலான விஷயங்களும் நடந்திருந்தா அந்த நினைவுகள் எப்படி இருக்கும்? சாந்தினிக்கு கிடைச்ச திகிலான அனுபவம் தான் என்ன? 2006 இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் அப்போ தான் காலேஜுக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறேன். ஸோ காலேஜோட ஹாஸ்டல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தனால நான் வெளியே ஹாஸ்டல் தேடி அலைஞ்சிட்ருக்கிறப்ப தான் கப்புங்கில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு முதல்ல கிடச்சிச்சு. சரி அவசரத்துக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்றக்காக நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். பட் நான் முதல்ல ஜாயின் பண்ணுறப்ப சீனியர்ஸ் நிறைய விஷயம் அந்த ஹாஸ்டலில் இருக்குது இப்படி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா நான் ஜூனியர் அவங்க சீனியர். ஸோ என்னை ரேக் பண்ணுறாங்க, புலி பண்ணுறாங்க, என்னை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறது எதுவுமே நான் காதில் போட்டுக்கல. நான் தேவனே நீங்க என்ன பண்றீங்க சீனியர்? படிப்புக்கு தேவையான எல்லா ஜாமானையும் கிடைக்கணுங்க, அதான் வாங்கி படிச்சுட்டு போலான்னு வந்தேன். இன்னும் திருந்து மாட்டீங்க? 2 நாள் கிளாஸ்லயே ஆளை காணோம். அதை ஏன் கேட்குற? பைக்கு கெட்டு போச்சு, படிப்பும் போச்சு. சரி 2 நாள் உள்ள நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது தானே? இருக்கு, ஆனா என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்க. நாளைக்கு எடுத்துட்டு வரட்டா உங்களுக்காக? எனக்கு இன்னைக்கே வேணும். நான் இன்னைக்கே படிச்சு பட்டதாரியாக போகிறேன். நீ எடுத்து போய் நான் நைட் வந்து ஹாஸ்டலில் வாங்கிக்கிறேன். அப்ப சரி. ஆமா என்னோட அப்பார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியும்ல? ஹலோ, நாங்கள் உங்களுக்கு சீனியர். சரி சரி கொச்சிக்காதீங்க. என்னோட வீடு 8வது மாடி 18வது வீடு. பரவாயில்ல, நீ நாளைக்கு காலேஜுக்கு எடுத்து வந்துரு. நான் நோட்ஸ் எல்லாம் காலேஜ்லேயே வாங்கிக்கிறேன். என்னாச்சு? இப்போதான் இன்னைக்கு நைட்டு அதுவும் படிச்சு நாளைக்கெல்லாம் பட்டதாரி ஆகிறேன். நீங்க இப்போ நாளைக்கு எடுத்துக்கிறேன்றீங்க. என்னாச்சுன்னா இதுக்கு முன்னுக்கு அந்த வீட்டில் தங்கியிருந்த பிள்ளை ஏதோ ஒரு பிரச்சனைனால மேலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போச்சா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதோட ஆத்மா அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கா. சும்மா சொய் சொல்லாதீங்க சீனியர். என் ஹவுஸ்மேட் யாரும் அந்த கதையில் என்கிட்ட சொல்லல. ஹலோ, உங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க போகிறவங்க வீட்டில் பேய் பிசாசு மோகினி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் சேவாட போகிறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வேடிக்கை விளையாட்டை சொல்லி பயங்குறுத்துறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதுலேயும் குறிப்பாக இங்கே பேய் இருக்குது அங்கே பேய் இருக்குன்னு ஏதாவது ஒரு பேய் கதையை சொல்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம். ஒருவேளை சாந்தினியோட சீனியர் சொன்னது வேடிக்கையான ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம்ல. ஆமாங்க, படிக்கிற இடத்துக்கும் இல்லை நம்ம தங்குற இடத்துக்கும் பேய்க்கு என்னங்க சம்மந்தம்? ஏதோ ஒரு சுடுகாட்டில் பேயை பார்த்தேன்னு சொன்னால் நம்பலாம், இல்லை ஒரு பால் அடைஞ்ச இடத்துல பேயை பார்த்தேன்னு சொல்லலாம் நம்பலாம். படிக்கிற இடத்துல என்னங்க பேய் சொல்லுங்க? இப்படி தாங்க பல பேர் நினைப்பீங்க. ஏன் சாந்தினி கூட இப்படி நினைச்சிருந்துருக்கலாம். ஆனா போக போக தான் சாந்தினிக்கு உண்மை கதை புரிஞ்சது.
எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணப்போ அந்த ஹாஸ்டலில் எல்லோரும் பேசுகிற மாதிரி எல்லாம் என்கிட்ட சொன்ன மாதிரி எதுவுமே நான் பார்க்கல, நான் அனுபவிக்கலை. இது பெஸ்ட் டெசிஷன் வந்து ஹவுஸ்மேட்டுக்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்னோடய ஹவுஸ்மேட்டுக்கிட்டே கேட்டேன். அப்புறம் என்ன மேடம், ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கு? கொஞ்ச நாளே செம பிஸி போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எப்பயும் மாதிரி நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ஆனால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சிச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புது ஸ்டூடெண்ட்னால உன்னை பூலி பண்ணுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? ஏன் எல்லாரும் இந்த வீட்டில் தங்குற சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏதோ பேயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் தங்குறோம், அப்போல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்கா, நிஜமாக தானே சொல்கிறீங்க? நீங்கள் போய் சொல்லலை? அதான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட வேணாம். அந்த டைம் நான் கேட்குறப்ப வந்து அவங்க முகத்தில் ஒரு ஷாக் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஸ்டீல் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அவங்க உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, உன்னை பயமுறுத்த பார்க்குறாங்கன்னு தான் சொன்னாங்க. அது உண்மையை வந்து என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் அவங்களோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னமும் ஒரு விஷயம் அவங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. தன்னை சுற்றி உள்ளவங்க சொன்ன பேய் கதைகளை கேட்ட சாந்தினி அதை நம்பவும் முடியாமல் பாதி சந்தேகத்தோடு இருக்கும் பொழுது சாந்தினியோட சீனியர் சாந்தினிக்கு தைரியம் ஊட்டுறதுக்காக சொன்ன கதைகள் சாந்தினிக்கு தைரியத்தை கொடுக்கல, சந்தேகம் கலந்த பயத்தை தான் கொடுத்தது. ஆனால் இது சாந்தினிக்கு மட்டும் நடந்த கற்பனையா இல்லை பயமா? இல்லை. அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்த சாந்தினியோட ரூம்மேட்ஸ்க்கு ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்கள் சாந்தினிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிய வச்சது, இது எல்லாம் கற்பனையும் இல்லை கதையும் இல்லைன்னு. எப்போ அவங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து தான் அவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து என்னோடய சீனியர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை என்கிட்ட எப்போ சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இந்த வீட்டை விட்டு போன அந்த லாஸ்ட் டே. சரி வைஷு, நான் கிளம்புறேன், எனக்கு மணி ஆச்சு. ஐயோ, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற? சாந்தினி கிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவோமே என்ன நடந்துச்சுன்னு. ஐயோ வேணாப்பா, நீங்களே சொல்லிக்கோங்க, எனக்கு ட்ரெயினுக்கு மணி ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, அப்போ நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே பாய். எல்லோரும் கிளம்புற பின்னால் வந்து என்னோடய சீனியர் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட, அதாவது இந்த வீட்டில் ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை என்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பயமாக இல்லை, ஆனால் இவ்வளோ லேட்டாக சொன்னாங்கன்ற அந்த ஆத்திரமும் கோவம் தான் அவங்க மேலே இருந்துச்சு. நானும் சரி அப்படின்னு தைரியமாக என்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் அந்த வீட்லேயே தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இனிமேல் நைட்டில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வச்சுக்கூடாது அப்படின்னு என்னோடய வேலையை எல்லாத்தையுமே பகல்லே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன்.
ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் போவேன் எனக்கு என்னமோ நான் சாப்பிட்றப்ப என் பக்கத்தில் யாரோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் நான் நடக்கிறப்ப என் கூட யாரோ வர மாதிரியும் இந்த மாதிரி எப்பயுமே அந்த வீட்டில் எப்பயுமே நான் எங்கே போனாலும் என் கூட யாரும் கூட வர மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாரு கூட வர மாதிரி தான் இருக்குது தவிர எனக்கு வேறு எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இல்லாதனால நான் அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. உண்மை சூழ்நிலை தெரிஞ்சோன்னே அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து சாந்தினியோட ரூம்மேட்ஸ் வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறி போகும் பொழுது ஏன் சாந்தினி மட்டும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, ஏன் வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்களால போக முடியல? சாந்தினி சொன்ன மாதிரி வேறு அப்பார்ட்மெண்ட்டை தேடி போகிறதுக்கு வாய்ப்பு அமையலையா, இல்லை வேற ஏதாவது அவங்கள போக விடாமல் தடுத்துச்சா? இவ்வளோ விஷயம் நடந்துட்டோன்னே சரி இது உண்மையில என்ன தான் நடந்திருக்கும் அந்த வீட்டில் அப்படின்ற அந்த ஆர்வம் எனக்கு இருந்துச்சு, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ நான் நிறைய பேர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் ஒருத்தவங்க சொன்ன விஷயந்தான் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். என்னக்கா அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, நீ தனியாவா இருக்க? இல்லை, இவ்வளோ பெரிய வீட்டில் யாராச்சும் தனியாக இருப்பாங்களா? எல்லாமே காலையிலேயே கிளாஸ் போயிட்டாங்க, வரதுக்கு நைட்டாக தான் ஆகும். ஓ சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஒரு ரூமில் ரெஸ்ட் பண்ணிக்குவா. இது என்ன கேள்வி, வா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து என்னோடய சிஸ்டர் ஒரு நாள் என் கூட வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் டைம் பண்ணணுன்றதுக்காக ஹோம் டவுன்லேருந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து காலையில் நான் அசைன்மெண்ட் சென்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது இருக்குது. நான் போய் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டானே 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலாம். சரியா? என்னாச்சுன்னா எனக்கு நீ கால் பண்ண தெரியுமா? சரிக்கா, நீ சீக்கிரமாக வந்துடு, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது. ஓகே சரி, நான் என்ன பண்ணுறேன், ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுறேன், நீ ரூம்லேயே இரு. தெரியுமா? ஏதாச்சும் நான் கால் பண்ணேன். ஓகே பாய். ஆனால் நான் அவங்கள விட்டுட்டு போகிற அந்த ஷார்ட் பீரியடில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அது நடந்தது இன்ன வரைக்கும் நான் நினச்சி பார்த்தேன்னா எனக்கே ரொம்ப பயமாக இருக்கும். இப்படி கூட நடக்குமா அப்படின்றத வந்து அது என்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். திடீர்னு என்ன இருக்கு, கதவு யாரும் வந்து படபடன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. அவளுக்கு மனசில் என்ன தோணி இருக்குன்னா, மேபி அக்கா வீட்டில் இருக்காங்க, அப்படி ரூமில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்ம சீனியர்ஸ் தான், அவங்க சீனியர்ஸ் தான் வந்து அந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவு திறக்காமல் ரூம்லேயே இருந்திருக்கா. அவங்க சீனியர் வந்து நீங்கள் ரூமில் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு கதவு அந்த மாதிரி வந்து தட்டுனாங்க அப்படின்னு அவள் சொல்கிறப்ப வந்து எனக்கு அப்படியே தூக்கு வாரி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே பாடியில் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் தூங்குறியா? ஆமாம், டைட்டாக தூங்கிட்டேன். என்ன ஒரு மாதிரி இருக்க? கொஞ்ச நேரம் தானே வீட்டில் இருந்தேன், அது கூட பயந்துட்டியா நீ? நான் பயப்படல, ஆனால் என்னமோ சொன்னேன் ஒரு சீனியர் இருந்தாலும் லைட் தான் வருவாங்கன்னு. அவங்க முதல்ல வந்துட்டு போயிட்டாங்க. நீ ஷூராவா சொல்கிற? நீ அவங்களால பார்த்தியா? நான் அவங்கள பார்க்கல, ஆனால் கதவு திறக்கிற சத்தம் அதெல்லாம் கேட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க போயிட்டாங்க. நீ வா வா வா, நம்ம சாப்பிட போகலாம். அப்புறம் நான் வேறு வழி இல்லாமல் என் தங்கச்சிக்கிட்ட உண்மையாக சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. சொல்லிட்டுனா அவளும் அதே மாதிரி என் மாதிரியே வந்து என்னை பிடிச்சி திட்டினா. இது வந்து முன்கூட்டியும் ஏன் என்கிட்ட சொல்லலை, என்னை வந்து இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்லாம் சொல்லி ஏசுனா. அவள் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையிலும் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னுக்கு எனக்கு வந்து அந்த வீட்டில் ஏதோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு தவிர இந்த மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ அவள் சொன்னதில் வச்சுலாம் பார்க்குறப்ப வந்து நான் இருக்கிறத வந்து அங்கே உள்ள அந்த மூவ்மெண்ட் வந்து ஏற்றுக்குச்சு. ஆனால் என் தங்கச்சி வந்து புதுசாக வந்து தங்கினப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்கலையோ, அதனால் அவங்க வந்து அவளை அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி அவளை பயமுறுத்திருக்காங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்ன
கடைசியில் என் தங்கச்சி சொன்னான்னா, எப்படி எனக்கு ரொம்ப நாள் அங்கே தங்கிட்டோன்னா அந்த வீட்லேயே இருக்கணும்னு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சோ, அதே மாதிரி கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் ஸ்டே பண்ண என் தங்கச்சிக்கும் அந்த ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்த சாந்தினிக்கு நடந்த எல்லா மர்மமான சம்பவங்களும் இரவு வேலையில் தான் நடந்திருக்கு. அதனால தான் அந்த பகல் வேலையில் அந்த ரூமில் சாந்தினி தங்கச்சியை தனிமையில் விட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. என்ன ஒரு நம்பிக்கை, பகல் வேலையில் தன் தங்கச்சால் எந்த ஒரு விஷயத்தையும் உணர முடியாது, இந்த விஷயம் தன் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு நினச்ச சாந்தினியோட தங்கச்சிக்கு ஏன் அந்த ரூம்லேயே தங்கணும்னு ஆசை வந்தது? என்ன காரணம்? என்கிட்ட வந்து என்னதான் இவ்வளோ நடந்திருந்தாலும் எனக்கு அந்த வீட்டில் தங்க ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவள் வாயிலேருந்து எனக்கு வரப்போ எனக்கு அந்த நேரத்தில் வந்த அதிர்ச்சியை என்னால் இன்ன வரைக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரியும் எனக்கும் ஃபைனல் டே வந்துச்சு. ஸோ ஃபைனல் எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்கிற நேரம் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுலையும் பிஸியாக இருந்தேன். எக்ஸாமுக்கும் உட்காந்து படிக்கிற நேரத்தில் வந்து அன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கட் ஆகிடுச்சு. எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை, எக்ஸாமுக்கு படித்தாகணும். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய வீட்டில் எல்லா கேண்டலையும் ஏற்றிட்டு கேண்டல் லைட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு தெரியுது அந்த மூவ்மெண்ட் எப்பயுமே இருக்கிற மாதிரி என்னை சுற்றி யாரும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு எகுத்தாப்பில் வச்சுருந்த அந்த கெண்டல்ஸ்லாம் வந்து அமைய ஆரம்பிச்சிச்சு. யாரும் ஊதுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. நான் உடனே போயிட்டு அந்த கேண்டலை போய் கொளுத்த போனேன். அந்த மூமெண்ட் வந்து அந்த கேண்டலில் நான் கொளுத்திட்டோன்னே நான் உட்காந்துருந்த இடத்துல இந்த கேண்டல்லாம் அமைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து அப்நார்மலாக என்னமோ நடக்குது அப்படின்ட்டோன்னே என்னால் தைரியப்படுத்திக்க முடியல. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு, பயம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து படித்தா ரொம்ப பயந்துருவோம் அப்படின்ட்டு நான் நேராக போய் படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் படுத்து தூங்கிட்டோன்னே நிம்மதியாக என்னால் தூங்க முடியல. படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப கண்ணை மூடிட்டோன்னே என் பக்கத்தில் யாரோ வந்து ஹெவியாக மூச்சு விடுற சத்தம், அந்த சத்தம் எனக்கு வந்து கண்டினியூஸாக காதில் விளங்கிட்டே இருந்துச்சு. அந்த முகம் இன்ன வரைக்கும் நான் படுத்து தூங்குறப்ப என்னால் மறக்க முடியாத ஒரு முகம், ஒரு கொடூரமான முகத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் எனக்கு ஹார்ட் பீட்லாம் நின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு பயத்தை என் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு கொஞ்ச நேரத்தை அப்படியே வேர்த்துருச்சு, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மூமெண்ட்டில் நான் பார்த்த அந்த முகம் வந்து ரொம்ப 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 கொடூரமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் வந்து ஏற்கனவே நான் தங்கியிருந்த அதே ரூமில் ஒரு பொண்ணு வந்து இதே காலேஜில் படிக்கிற பொண்ணு தங்கியிருந்தாங்களாம். அவங்க வந்து லவ் ஃபெயிலியர், ரொம்ப மனம் உடஞ்சி அவங்களால ரொம்ப எமோஷ்னல் எடுத்த ஒரு ஆக்ஷன் தான் வந்து அந்த ரூம்லேருந்து கீழே குதிச்சிருக்காங்க, அதாவது கமிட் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதில் உயிர் போன அந்த பொண்ணோட ஆத்மா தான் வந்து இந்த வீட்டில் நடமாடுது. அதுதான் வந்து எங்கள் ரூமில் வந்து அந்த மூமெண்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்கிறப்ப வந்து எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த சில விஷயத்தை நான் வந்து ரிகால் பண்ணி பார்க்குறப்ப இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். அதனால தான்
அந்த ரூமில் வந்து ஒரு ஆளுக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறப்ப அவளுக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல. அதனால் அவள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாள் என் தங்கச்சி தங்கி இருக்கிறப்ப. பட் இருந்தாலும் நாங்கள் அங்கே வந்து தங்கி இருக்கிறது அவளுக்கு பிடிக்கிறனால எங்களுக்கு வந்து அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து அந்த ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணேன். சாந்தினி சொன்ன கதைகளை வச்சு கேட்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கிளிக் பண்ணணும். ஆரம்பத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சாந்தினி வந்தப்ப இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேய் இருக்குது, சில மர்மமான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னப்ப பயந்து போன சாந்தினி எப்படி 2 வருஷம் இதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி தன்னோட படுப்பை முடித்தாங்க. தன்னோட அக்காவை பார்க்க வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்த சாந்தினியோட தங்கச்சி எப்படி இங்கேயே தங்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணியிருக்கும். இப்போ நான் இருக்கிறது சாந்தினி தங்கியிருந்த அதே அப்பார்ட்மெண்ட். இந்த ரூமில் தான் சாந்தினி தன்னை சுற்றி பல மர்மமான சம்பவங்களும் தன்னை சுற்றி ஒரு ஆத்மாவோட நடமாட்டம் இருக்கிறதையும் உணர்ந்திருக்காங்க. சாந்தினி சொன்ன மாதிரி இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் வந்து தங்கறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதில்ல. அப்படின்னா இன்னும் இல்லை, இப்போ அந்த ஆத்மா இங்கே தான் இருக்கோ